அனைவருக்கும் வணக்கம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்துட்டு தமிழகத்தில் நடக்கிற உட்கட்சி பூசல் சம்பந்தமாக ஒரு அறிக்கையை தயார் பண்ணி பாஜக தலைமை அவரை கொடுக்க சொன்னதா ஒரு செய்தியை சத்தியம் தொலைக்காட்சி, சன் நியூஸ், தந்தி டிவி இந்த மாதிரி நியூஸ் சேனலில் அவங்க போட்டிருந்தாங்க. அது என்ன உண்மைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது அது பொய் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அமைச்சர் அவர்களே வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படி ஒன்றும் யாரும் சொல்லலை, நான் அந்த மாதிரி எதுவும் விசாரணை பண்ணி அறிக்கை கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை, இது வந்துட்டு பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நியூஸ் சேனல்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பொய்யான செய்தியை வெளியிட்டாங்க அப்படின்னா இனியும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த துறையுடைய இணை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு முறையில் அவர் சொல்லியிருக்காரு. சமூக ஊடகங்கள்லே ஆகட்டும், இல்லை மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லே ஆகட்டும், இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்புறவங்க கண்டிப்பாக இனி தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி செய்தி போட்டால் கண்டிப்பாக அதை பண்ணி தானே ஆகணும். சரி, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது அரவிந்த் மேனன் வந்துட்டு பொறுப்பாளராக இருக்காங்க, தேசிய தலைவர். அதுக்கப்புறமா இணை பொறுப்பாளராக தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா சுதாகர் ரெட்டி அவங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் அதை பார்த்துப்பாங்களே தவிர நான் என்ன வந்துட்டு யாரும் அறிக்கையை வந்துட்டு கொடுக்க சொல்லலை அப்படின்னு கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பிரதமர் அவர்களோ, அமித்ஷா அவர்களோ, இல்லை மற்ற அமைச்சர்களோ, பியூஷ் கோயல் அவர்கள் எப்படி அவர் மேலே வந்த ஒரு விஷயத்தை போலி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி மற்றவங்கள்லாம் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்குமா? இதே மாதிரி தான் தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும் பிரதமர் மேலேயும் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை செய்தி நிறுவனம் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அப்படியே வந்த செய்தி இல்லை, இவங்களே க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் எல் முருகன் அவர்கள் வந்துட்டு கிளியராக சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இனி ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு. சரி, இனியாவது இந்த மாதிரியான ஊடகங்கள் பொய்யான விஷயங்களை சொல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.